இப்பொழுது அடுத்த நிகழ்வாக ஜோதிடத்தில் தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற திருமதி பத்மா மகாலிங்கம் அவர்கள் 4ஆம் பாகமும் வாஸ்தும் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்ய போகிறார். அவர்களை மேடைக்கு வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பத்மா மகாலிங்கம். நான் வாஸ்துவில் ரொம்ப வருஷமாக இருக்கேன், 32 வருஷமாக. எனது ஜோதிடம் ஏஎல்பி ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி முறை. நான் ஒரு 7-8 முறையில் படிச்சிருக்கேன். ஜோதிடமும் பார்த்துட்ருக்கேன், வாஸ்துவும் பார்த்துட்ருக்கேன். திருச்செந்தூர் முருகனின் ஆசையோடு எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். தாய் தந்தை குருவை வணங்கி, என்னுடைய குரு வாஸ்து குரு அனந்தகிருஷ்ணன், வாஸ்து பகவான் தான் அவரை நான் சொல்லுவேன். அனந்தகிருஷ்ணனுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா 4ஆம் பாவத்தை பற்றி. இப்போ 4ஆம் பாவம் தான் மனிதனுக்கு மிக முக்கியம். எப்படின்னா சுகஸ்தானம்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதையே சுகஸ்தானம் தான். அது நம்மளுடைய எண்ணங்கள், அப்புறம் அழகு எதில் இருக்குதுன்னா 4ஆம் பாவத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி 4ஆம் பாவம் நிறையா, தாய், வண்டி, வாகனம், பூமி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். மேற்படிப்பு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்குது. நம்ம பூமி பார்க்க போகிறோம். நம்ம பூமி பார்க்க போகும்போதே ஒரு சைட்டு பார்க்க போகிறோன்னு வைங்களேன். அதுக்கு எப்பவுமே ஒரு 4ஆம் பாவம் தான். அப்போ அவங்க ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், எனக்கு ஒரு மனை அமையுமா அப்படின்னு கேட்கும்போதே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம 4ஆம் பாவத்தை தான் தொட்டு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அப்போ 4ஆம் பாவமும் வாஸ்துன்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பில் தான் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாவம் சும்மா ஒரு 5-6 டிப்ஸ் சொல்கிற கேட்டுக்கங்க. 4ஆம் பாவம் அதிபதி லக்னத்தில் இருந்தா, சரிங்களா, அவங்க எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். அதாவது நம்மளை சுற்றியும் சுத்தமாக இருக்கணும், நாமும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவங்க அழகாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்குன்னா கரெக்டாக இருக்கும், ரைட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய முடிவு. அதே மாதிரி 4ஆம் பாவ அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு 4ஆம் பாவத்தின் மூலம், அதாவது ஒரு வீட்டின் மூலம் வருமானம் வரும். சரிங்களா? அப்போ அவங்க தாயார் மேலே ரொம்ப அதிக பாசமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுடைய தாயாருக்கு வாக்குப்பளிதம் இருக்கும். அதாவது எப்படி வாக்குப்பளிதம்னா, ஒன்றா ஜோதிடராக இருப்பாங்க, இல்லை ஒரு சம்பாதனையில் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த 4ஆம் பாவ அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான தாய் இருப்பாங்க. தாய் வருமானத்தோடையும் இருப்பாங்க. அதாவது 4ஆம் பாவ அதிபதி 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க பிறந்த இடத்த விட்டு வேற இடம் போய் வசித்தாங்கன்னா அவங்களுக்கு யோகம் கிடைக்கும். அவங்க 4ஆம் பாவ அதிபதி 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா 4க்கு 12 வரனால அவங்க ஃபஸ்ட்டு வாங்குற வீடு கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிட்டு 2வது கட்டுற வீட்டில் தான் குடியிருப்பாங்க. அல்லது ஃபஸ்ட்டு கட்டுற வீட்டில் அவங்க விற்றுருவாங்க, இல்லாட்டி வேற யாரையாவது குடி வச்சிருவாங்க. பிறந்த இடம் விட்டு வேற இடம் வசித்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை தரும். சரிங்களா? 4ஆம் பாவ அதிபதி 4 இருந்தாருன்னா அவங்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும். ஏன்னா அந்த சுகஸ்தானம் 4ஆம் இட அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சுகத்தை சீக்கிரம் கொடுத்துரும். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும். அவங்களுக்கு உடல் அளவில் எந்த சிக்கும் வராது. அதாவது ஆரோக்கியமான உடல் இருக்கும். சரிங்களா? 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரமாதமான வீடு அமையும். எப்பவுமே பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வீகத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சரிங்களா? பூர்வீகத்தில் ஒரு பேரும் புகழோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான வீடு, அவங்க நினச்சி பார்க்க முடியாத வீடு. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவங்களுக்கு நினச்சி பார்க்காத வீடு அமையும் கண்டிப்பாக. அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தடைப்பட்ட படிப்பு வரும். புரியுதுங்களா? 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க வீடு எப்படி அமைச்சுக்குவாங்கன்னா கடன் வாங்கி தான் அமைச்சுக்குவாங்க. சரிங்களா? கடன் பட்டு அமைச்சா தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி 6ல் இருந்தபோது கடன் பட்டு வீடு அமைக்கும் போது அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துக்கு எந்த தொந்தரவும் வராமல் கடன் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான பலன்கள். 7ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு
சீக்கிரத்தில் திருமணமும் நடக்கும். ப்ளஸ் வந்து கூட்டு பத்திரம், பார்ட்னர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபாரின் போய் படிக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து வீடு தாமதமாக தான் அமையும். ஆனால் வீடு பெரிய அளவில் அமையும். மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு தான் அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது லேட்டாக அமைஞ்சாலும் நல்ல மாதிரியான வீடுகள் தான் அமையும். அவங்களுக்கு சொத்துக்களும் 1-2க்கு மேலே இருக்கும். அதாவது 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தான்னா. இப்போ 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு கோவில் பக்கத்தில் வீடு அமையும். நம்ம வந்து இந்த வீடு 4ஆம் இடத்தை பற்றி பேசுகிறதுனால இந்த வீடுகளை பற்றி நம்ம சொல்கிறோம். கோவில் பக்கத்தில் வீடு அமையும். அப்போ அந்த வீடுங்குமே கோவில் மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. அப்புறம் அப்பா சொத்துக்கள் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ 4ஆம் அதிபதி 10ல் இருந்துச்சுன்னு வைங்களேன், வீடும் தொழிலும் ஒரே இடத்துல அமையிற மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது சுகமும் 10ங்கிறது தொழிலை வந்து நல்ல சுகபோகமாக வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்குவாங்க. வேற பக்கம் போய் பார்க்குற மாதிரி இருக்காது. சரிங்களா? அப்போ 11ல் இருக்கும்போது, அதாவது 4ஆம் அதிபதி 11ல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து லெவலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது 50 வயசுக்கு மேலே தான் அவங்க படிக்கிறதுக்கு எண்ணம் வரும். அந்த மாதிரி படிப்பு மூலம் அவங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? 4ஆம் அதிபதி 12ல் இருந்துச்சுன்னா வெளியூர் பிரயாணம் போவாங்க. சரிங்களா? வெளியூர் பிரயாணம் போவாங்க. அந்த 12ஆம் அதிபதி என்பது என்னன்னா விமல யோகம், விரயமும் கூட. அப்போ அவங்களுக்கு நல்ல தரமான, அதாவது என்ன சொல்றதுன்னா லேட்டாக தான் அவங்களுக்கும் கிடைக்கும். தரமான வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்சிமம் வெளிநாட்டு வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களும் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 4ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து 12 பாவங்களில் எங்கெங்கே இருந்தா அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் வாஸ்து தொட்டலாம். ஏன்னா நம்மளது வந்து பாரம்பரியமான வாஸ்து. சரிங்களா? நம்மளது வந்து அனுபவ வாஸ்து. இந்த வாஸ்துல எப்படின்னா 4ஆம் பாவகத்தில் வச்சு தான் நம்ம வாஸ்து பார்க்குறோம். வாஸ்துவின் தன்மை எதில் இருக்குன்னா பஞ்சபூதத்தில் இருக்குது. நவக்கிரகத்தின் தன்மை எதில் இருக்குன்னா ஜோதிடத்தில் இருக்குது. இது வந்து கரெக்டாக ரெண்டும் பின்னி பிணையப்பட்டதா, இது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையப்பட்டது. அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பலன் பார்க்க முடியும். தனிச்சு நம்ம பலன் பார்க்க முடியாது. அந்த வகையில் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து வீடு அமையுமா அப்படின்னு நம்மகிட்ட வந்து ஜாதகம் கேட்கும்போது, இல்லை ஒரு மனை வாங்குவேனா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக வந்து 4ஆம் அதிபதி பாதகாதிபதி வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படின்னா சர வீட்டுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, சிற வீட்டுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபய வீட்டுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. இந்த மாதிரி பாதகாதிபதி வீட்டில் 4ஆம் அதிபதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு அமையறதுல சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்து உங்கள் பேரில் இருக்கிற பத்திரம் இல்லாட்டி உங்கள் பையன் பேர்லேயோ இல்லை மனைவி பேர்லேயோ மாற்றிக்கிட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ நம்மக்கிட்ட வந்த கிளைண்ட்டை ஒருத்தரை வச்சு நம்ம இப்போ ஒரு நம்மக்கிட்ட நடந்த விஷயம், நம்ம ஆஃபீஸில் நடந்த விஷயத்த ஒன்று சொல்கிறேன். இப்போ அப்பாவோடது மிதுன லக்னம், அவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. அவங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி வந்து புதன் வருது, அது 7ல் போய் உட்கார்ந்துருக்குது. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க, எங்களுக்கு வீடே அமைக்க முடியல அப்படின்னு அவங்க எங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் சொன்னேன், உங்கள் பேரில் இருக்கிற பத்திரத்தை பையன் பேரில் மாற்றுங்க, அப்போ மாற்றிட்டு நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக கட்ட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவருக்கு இடங்கள் மட்டும் ஒரு காலி எம்டி இடங்கள் மட்டும் ஒரு 7-8 இடங்கள் இருந்துச்சு. அப்போ அந்த 7-8 இடங்கள் இருந்துமே அவரால் வீடு கட்ட முடியல. அதுக்கு நான் இந்த மாதிரி ஐடியா சொன்னதே, அப்புறம் அவர் என்ன பண்ணார், இடத்து பத்திரத்தை பையன் பேரில் மாற்றாமல் புதுசாக பையன் பேரில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினார். அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது 4ஆம் அதிபதி நல்ல சூழ்நிலையில் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டாக நம்ம வந்து கேட்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வீடு அமையறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம வாஸ்துன்னு ஒன்று தொட்டுட்டோம்னா, இப்போ வந்து ஒரு சிலர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய கிளைண்ட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, கிளைண்ட் அல்லாதவங்களும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போ கண்டிப்பாக காம்பவுண்ட் செவரு கட்டணுமா
முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காம்பவுண்ட் சுவர் எவ்வளோ முக்கியம்னா, ஒரு வீட்டுக்கு அம்மா அப்பா எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி காம்பவுண்ட் சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அம்மாங்கிறது வீட்டினுடைய கட்டிட சுவர், தாய் சுவர். அது அப்பாங்கிறது காம்பவுண்ட் சுவர். அப்போ கண்டிப்பாக வீட்டினுடைய சுவரும் 90 டிகிரியில் வைக்கணும். அதாவது தாய் மதர் வாலும் 90 டிகிரியில் வைக்கணும், ஃபாதர் வாலும் 90 டிகிரியில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு கட்டும்போது தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் அனைத்து இகபிரசவங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். மெயின் பாயிண்ட் என்னன்னா, அதாவது நம்ம கட்டுற கட்டடத்தில் எந்த மூலையும் கட்டாகாமல் இருக்கணும். ஒன்னா சதுரமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும். இதுதான் ஆதி காலத்திலிருந்து நடந்து வர உண்மை. சரிங்களா? சதுரமாகவோ செவ்வகமாகவோ கட்டும் கட்டடத்தில் எந்த குறையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. எந்த இடமாவது கட் பண்ணி கட்டினோம்னா, ஒரு மூளை கட்டாச்சுன்னா அந்த இடத்துல அதனுடைய குறைகள் இருக்கும். இந்த மாதிரி வாஸ்துவும் கொஞ்சம் நல்லா பார்த்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக தொழில் விருதியோடு நல்லா இருக்கலாம். இது வந்து நம்ம ஒரு வாஸ்து பார்க்க போகிற வீட்டுக்கு இது சொல்கிறது. அப்போ போர் வந்து எங்கே வேணாலும் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம போர் எங்கே வேணால் போடக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போய் பார்த்தா கன்னி மூலையில் போர் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உடனடியாக அவங்களால போர் போட முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஈசானியத்தில் ஒரு தொட்டி கட்டி, அதுவும் அந்த தொட்டியும் சரி போர்வெல்லும் சரி ஈசானியத்தில் எப்படி கட்டணும்னா, தென்மேற்கிலிருந்து நம்ம வாங்கியிருக்கிற இடத்து தென்மேற்கிலிருந்து ஈசானியம் வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டு மேலே எந்த போரும் ஆகட்டும் தொட்டி ஆகட்டும் வரக்கூடாது. அந்த பாகத்தில் ஒன்றா வடக்கு சைடு அல்லது கிழக்கு சைடு தான் நீங்கள் வந்து தொட்டி கட்டணும், போரும் போடணும். இந்த மாதிரி போர் போடுறதுல அவசரப்பட்டு எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே போட்டுடுறாங்க. அப்படி போட்டால் என்ன பண்ணணும்னா, இப்போ தென்மேற்கில் இருக்கிற தொட்டியில் இருந்த தண்ணி என்ன பண்ணணும், நாங்கள் ஈசானியத்தில் இந்த சொன்ன மெத்தேடில், அதாவது தொட்டி எங்கே கட்டணும் அப்படிங்கிற சொன்ன மெத்தேடில் ஈசானியத்தில் ஒரு தொட்டி கட்டி அந்த தண்ணியை ஈசானிய தொட்டியில் விட்டு அப்புறம் யூசேஜ் நீங்கள் வந்து புழக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒரு தானே ஒழிய பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. எப்போ போர் போட முடியுதோ அப்போ போர் போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி பாயிண்ட்ல போடாமல், அதாவது தென்மேற்கு மூலையிலேருந்து ஈசான்ய மூலை வரைக்கும் ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டு மேலே போர் போடாமல் மற்ற இடம், அதாவது நேர் வடக்கில் நேர் கிழக்கில் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அனைத்து இகபர சுகங்களும் நீங்கள் அடையலாம். சரிங்களா? இது வந்து வாஸ்துல ஒரு சில டிப்ஸுகள். அப்புறம் எந்த இடமெல்லாம் லோ ரூப் போடக்கூடாதோ அந்த இடமெல்லாம் லோ ரூப் போட்டுடுறாங்க. லோ ரூப் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கடன் வரும். சரிங்களா? தொழில் மந்த நிலையில் இருக்கும். அந்த வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை வரும். இதுக்கு எல்லாமே வாயுமூல லோ ரூப் தான் காரணம். அந்த வாயுமூலையில் போடுற லோ ரூப்பை போடக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். போட்டவங்களுக்கெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம். வெட்டி கொடுத்து அந்த மராமத்து வேலை செஞ்சுருக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஆலோசகரை கேட்டு நீங்கள் வீடு கட்டுங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. நம்முடைய நவகிரக உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி பத்மா மகாலிங்கம் அவர்கள் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க வாஸ்து பற்றி. அவர்களை வரவேற்பதிலும் அவர்களை பெருமிதம், அதாவது கௌரவப்படுத்துவதிலும் பெருமை கொள்கிறது நவகிரகா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துவின் வீரமங்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பட்டம் கொடுக்கறதுல வந்து மைத்திலி மாவுக்கு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் விஷயம். ஆமாம்.